சண்டே ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, கேட் குருமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னா. எல்லாருமே கேட் குருமா விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு. ஸோ, அதனால கேட் குருமாவே செஞ்சிடலான்ட்டு செஞ்சுட்டேங்க. குருமா ரெடி ஆனதையும் கையோட சப்பாத்தி சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா? அதனால வந்து 2 கல்ல வச்சு சுட்டு சுட்டு சுட சுட குடுத்தா தான் எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க. சுட்டு ஹாட் பாக்ஸில போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு சொன்னா, எங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. "நீயே சாப்பிட்டுக்கோன்னு" சொல்லிருவாங்க. ஸோ, அதனாலேயே வந்து நான் என்ன பண்ணிட்டோம்னா, 2 கல்ல வச்சு 2 பேருமே சுட்டு சுட்டு கொண்டு போய் குடுப்போம். அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இந்த குருமா சுத்தமா பிடிக்காதுங்க. நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன் ஸ்டார்ட்டிங்லேருந்தே. ஸோ, அதனால எனக்கு மட்டும் வந்து நல்லா பூண்டு எல்லாம் போட்டு தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். தக்காளி தொக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் சாப்பிட்டேன். இங்கே நான் எப்போவுமே மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. பட் நான் அப்படி சாப்பிடவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாரி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.